வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 9வது ராசி. உலகத்தில் இருக்கிற அத்தனை புண்ணிய ஸ்தலங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். எப்பவுமே குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி உண்டு. ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்ற நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் பொதுவாகவே அவர் எந்த ராசியை பார்க்குறதும் சிறப்பு தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறது கூடுதல் சிறப்பு. அப்படிங்கும்போது அந்த சந்திரனுக்கு அந்த குருவுடைய ஒளி விழுகும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும். ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோ காரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா அவங்க மெண்டல் ஆயிடுவாங்க. சந்திரனுக்கு எப்பவுமே குருவுடைய ஒளி விழுகணும். அப்போ தான் சிறப்பான பலனை கொடுக்கும். அதாவது சந்திரனுக்கு குருவுடைய ஒளி விழுகிறதுனால உடம்புல நோய் தொந்தரவுகள் இருக்காது. ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். முடிவு எடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற ஒரு குழப்பம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுப்பீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் யார் பார்க்குறாங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்குறார். அதுக்கப்புறம் இன்னொரு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்குறார். அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. ஆனால் சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கண் திஷ்டி கோளாறுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்ன இருந்தாலும் குருவுடைய பார்வை அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்குறதும் சிறப்பு தான். சரி, செவ்வாய் பகவான் எத்தனை நாளைக்கு அந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 14ஆம் தேதி அவர் கன்னி ராசியை விட்டு துலா ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். துலா ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக மேச ராசி பார்ப்பார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு, ஒரு நல்ல கிரக அமைப்புன்னே சொல்லலாம். 5ஆம் வீட்டையே பார்வை செய்கிறது சிறப்பு. அப்போ 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து சனியுடைய பார்வையை வாங்கிட்டு இருந்தார். அது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். இப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவுடைய பார்வையும் வாங்குறார். 5ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். இது நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. யோகாதிபதி பலம் அடைஞ்சார்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், மனமகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், ஆள் மனசு நல்லா இருந்தால் தான் நிம்மதியான தூக்கமே வரும். ஆள் மனசில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது. அப்புறம் அதிர்ஷ்டம், தெய்வ அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையாக ஒரு பலனை ஏற்படுத்தும். அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்களை குறிக்கிறதும் 5ஆம் அதிபதி தான். அப்போ அந்த அதிபதி 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறனால பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் அதிகமாக ஈடுபடுவீங்க. எங்கேயாவது போயிட்டு டூர் போயிட்டு வர்றது, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் நடக்கிறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு தனாதிபதி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். இன்னும் அவருக்கு எதிரி கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பார்வை வாங்குறது அவருக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லை தான். இது செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றங்கள் வரும். அப்படிங்கும்போது தன விஷயங்கள் 3ஆம் இட விஷயங்களில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். அப்போ பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது. 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி பலமாக இருக்கும்போது முயற்சிகள் நல்ல முறையில் எடுப்பீங்க. முயற்சிகள் வெற்றி அடையும். ஏன்னா 3ஆம் அதிபதி பாதிக்கப்படும் போது தான் முயற்சிகள் அவ்வளோகே எடுக்க மாட்டீங்க. அதன் மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அண்டை வீட்டாருடைய பிரச்சனைகள் வரும்.
இது எல்லாமே வந்து இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பாங்க. அது எல்லாமே வந்து செப்டம்பர் 14ஆம் தேதியோடு வந்து சரியாயிரும். 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு எதிரிஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான், மறைவு ஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார். இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதாவது 6ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான். 9ஆம் இடங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துக்கு போகும்போது எதிரிக்கு வந்து பலம் வந்து குறையும், உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனாலையுமே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். நீங்கள் வந்து வாழ்க்கை துணைகிட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் வந்து ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நல்ல அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும். அப்புறம் உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் பாக்கிய ஸ்தானத்திலேயே இருக்கிறது சிறப்பு. என்ன கேது பகவான் கூட இணையிறது மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. மற்றபடி அவரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு வந்து கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து உங்களுக்கு வழங்குவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும். அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தீங்கனாலும் ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும். எப்போது செப்டம்பர் 2, 3 இந்த 2 நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார். அதுவும் வந்து நல்ல ஒரு அற்புதமான நாட்கள். எப்போது செப்டம்பர் 15, 16 அந்த 2 நாட்களையும் வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே வந்து அன்றைக்கி நடக்கும். அப்படிங்கிறதுனால அந்த 2 நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் 17, 18 அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து பயணிப்பார். அப்படி 8ஆம் இடத்துல பயணிக்கும் போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்கும். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு. அடுத்தவங்க பிரச்சனைகள் எதுலேயுமே வந்து தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 3ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.